கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் வந்து ESP8266 வைஃபை மாடியூலை யூஸ் பண்ணி எப்படி வந்து வைஃபை ஜாமர் அண்டு கன்ஃபியூசர் மாதிரி நம்ம ஒரு இதை பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து வைஃபை ரிப்பீட்டர் அப்படின்னா, ஒரு வைஃபை ரிப்பீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வைஃபையில் இருக்கக்கூடிய சிக்னல்ஸை வச்சு இது ரிசீவ் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணோம். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சிக்னலை ரிசீவ் பண்ணி ரிட்டன் இது வந்து ஒரு சிக்னலை நமக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணோம். இது மூலிமா வந்து வைஃபை எக்ஸ்டேண்ட் பண்ணலாம். ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்க இதில் எல்லாமே வைஃபை எக்ஸ்டேண்டர் மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். இந்த வைஃபை NodeMCU வச்சு இது வந்து 8266 வைஃபை மாடியூல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து NodeMCU. இப்போ வந்து நான் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து நான் உங்களுக்கு பின் ஃபைல்ஸ் இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்க் மூலிமா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், இதை வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த வைஃபை ரிப்பீட்டர் இதை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளாஷ் ஃபைலை ஏற்கனவே நான் உங்களுக்கு ரன் பண்ண மாதிரி தான் நான் ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், பின் ஃபைலை. ப்ரௌசர் ஓகே, இதில் வந்து ஃபோம்வேர் அப்படின்னு இருக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் அடுத்தது நெக்ஸ்ட் இதை மூணையுமே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அங்கே போட்டிருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். அது 50. நெக்ஸ்ட் ஓகே, இதை போட்டு இங்கே ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் இந்த போர்ட்டு இதை வந்து நீங்கள் இது பண்ணணும். இப்போ நான் வந்து இது இங்கே ஃபினிஷ்ன்னு இருக்குங்க இல்லைங்களா, ஆல்ரெடி அதில் ப்ரோக்ராம் இருக்குது. ஸ்டார்ட்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடும். என்ன நீங்கள் ஒர்க் எரேஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ப்ரோக்ராம் வந்து நான் இதுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்க லெஃப்ட் சைட் பட்டன் ரீசெட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணதும் நமக்கு வந்து இது ஆன் ஆகிடும். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ப்ரௌசர் மட்டும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல வந்து சேம் அதே ஐபி தான் 192.168 சாரி இது வந்து மை ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் செகண்ட் ஸ்க்ரீனுங்கிறனால எனக்கு இது ஷோ பண்ணல. ஓகே, இதை நான் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். மை ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைஃபை இது வந்து நமக்கு இந்த இடத்துல காட்டும். ஓகே ஓகே, எனக்கு வந்து வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எனக்கு இங்கே ESP வைஃபை NAT ரவுட்டர் அப்படி கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருது. இந்த இடத்துல வந்து எது நம்ம கனெக்ட் பண்ண போகிறோமோ, ஒரு வைஃபை ரிப்பீட்டர்னால் ஒரு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஐடி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். அதோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து அந்த வைஃபையோட கனெக்ட் ஆகிடும்.
இந்த ஏபி செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்மளோட எக்ஸ்டெண்டரோட இது வைஃபை. இப்போ வந்து நம்ம ஐடி சென்டர்னு இருக்குது, இப்போ வந்து இதை நம்ம ஐடி அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம் அப்படின்னா ஐடின்னு சொல்லிட்டு ஒரு வைஃபை காட்டும், நம்ம அதன் மூலயமா இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து நான் என்னோடய மொபைல் ஹாட்ஸ்பாட் இதை வந்து நான் இந்த இடத்துல நான் இது பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ வந்து வைஃபை கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து ஐடின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன், பாஸ்வேர்ட் அண்ட் கனெக்டுன்னு கொடுத்துட்டேன். எனக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இந்த மைஏபி அப்படிங்கிற இது இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நான் ஆல்ரெடி கனெக்டடில் தான் இருக்குது. இப்போ வந்து இதில் நான் வந்து நெட் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்து இவ்வளோ நேரம் நெட்டு கிடையாது. இப்போ வந்து நான் உங்களுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணி காமிக்கிறேன், ஒர்க் ஆகும். கூகுள் ஓகே, நான் இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு வந்து தப்பாக போட்டேன். இப்போ வந்து கரெக்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் இதை கனெக்ட் பண்ணிட்டேன். நான் ஜஸ்ட் எனக்கு கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி ஹாட்ஸ்பாட்டில் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஓகே, ஜஸ்ட் நான் கூகுள் கிளிக் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இங்கே வந்து கூகுள் ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு யூடியூப், ஓகே, இப்போது இதில் வந்து இந்த எல்இடி பிளிங்க் ஆகுது இல்லைங்களா, இது தான் வந்து இதோட ஸ்பீட். இதோட ஸ்பீட் அப்படின்னா நமக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகிற ஸ்பீட். ஓகேங்களா, அப்போ நான் ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த பிளிங்க் ஆகுது இல்லைங்களா, இது வந்து இன்டர்நெட் ஸ்பீடு நமக்கு இது பண்ணுது. நான் வந்து இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஸ்பீட் டெஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இது வந்து நமக்கு அதிகபட்சமாக எவ்வளோமே இது கிடையாது, ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 to 6 MPs இந்த ஸ்பீடு மட்டும்தான் இது நமக்கு இது கொடுக்குது. இப்போ வந்து இதை வந்து நான் வைஃபை வந்து எதுலேயுமே கனெக்ட் பண்ணல, இந்த ஏபி பின் மூலிமா தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், வைஃபை ரிப்பீட்டர் மூலிமா. நான் வந்து மொபைல் மவுண்ட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு இதாகலை. நான் உங்களுக்கு வந்து இது ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஜஸ்ட் மை ஏபி அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல மை பிஏ அப்படின்னா இதோட யூசர் நேம் தான். இது வந்து ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ நான் இதில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ரிப்பீட்டர் வைஃபை. இதிலேருந்து எனக்கு இது ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு எனக்கு இந்த இதை கொடுக்குது. இந்த வெப்பேஜ்க்கான ஐபி இது. இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஐபி வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இதில் வந்து 8 கேரக்டரிஸ்டிக் பாஸ்வேர்டு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது ஸ்பீடாக தான் இருக்குது. பட் ஒரு 5 MPக்குள்ளே நம்ம போகும்போது ஓகே. பட் நம்ம இது நார்மலாக பார்க்கும்போது ஹை ஸ்பீடில் இருக்கும். பட் இந்த மாடியூலுக்குள்ளே போய் வரும்போது இதோட ஸ்பீடு என்னவோ அதுதான் நமக்கு வந்து இதாகும். உங்களுக்கு வேணால் இங்கே பாருங்கள், இந்த எல்இடி வந்து நமக்கு இப்போ நார்மலாக லோ கேபிஎஸில் போய்ட்டு இருக்கும்போது நமக்கு இதாகுது. இதே எம்பியில் போகும்போது நமக்கு வந்து ஹை பிளிங்கிங், எப்படின்னா லேண்ட் கேபிளில் பிங்க் ஆகிறது பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி வந்து நமக்கு இதாகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேறு ஏதாச்சும் வீடியோ தேவைப்பட்டால் இல்லை NodeMCU பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன்.